அதெல்லாம் வேண்டாம், நீ படிக்கிற பொருளா இருந்தா நீ படிக்கிற பொருளா அதெல்லாம் கேளு, நான் அதெல்லாம் வாங்கி தரேன், இதெல்லாம் வேண்டாம் அண்ணா நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மகேஷ் நான் வாங்கி தந்தாதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து சாப்பிடாமலே போய் படுத்துட்டாங்களாம். அடுத்த நாளும் பிரச்சனை தீரவே இல்லையா. அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்களாம், தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்களாம். அவங்க அம்மா மட்டும் விருமுடை எடுத்துட்டு பொறுமையா அவங்களோட அண்ணன் கிட்ட பேசி பார்த்தாங்களாம். அவன் கேட்கவே இல்லையா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா 4 அடியா வச்சாங்களா. அழுதுகிட்டே போய் படுத்துட்டானா. தம்பி சுரேஷ் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே அண்ணி அழுகுறத பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சான். அண்ணன் பக்கத்துல போய் உட்காந்து, அண்ணே நான் ஒன்று சொல்றேன் அதை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அண்ணேன்னு சொல்லு அப்படின்னு கடுப்பா கேட்டாங்க. சொன்னாங்களாம் தம்பி சொன்னாங்களாம், நம்ம அம்மா அப்பா நீ நல்லா படிச்சு மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா நீ தொலைபேசியை பார்த்து கண்ணையும் மூளையையும் கெடுத்து நோயாளி ஆகணும்னு ஆசைப்படுற. நம்ம அம்மா அப்பா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் எங்க பள்ளிக்கூடத்துல கொன்றை வேண்டன் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. வெற்றாதாயின் வெட்டன மரன்னு எங்களுக்கு சொன்னாங்க. அதனால அண்ணன் நீங்களும் இதை மறந்துட்டு நம்ம அம்மா அப்பா கூட சந்தோஷமா கொண்டாட